ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரணும்னா அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமதி லதா பைஜுவின் முன்னந்தி சாரல்னி கதையோட அத்தியாயம் 11. இந்த பயணத்தில் உங்களுடன் இணைவது நான் ஆர்ஜே ரதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். காலை உணவை முடித்துவிட்டு வசீகரனும் ஹாசினியும் அவர்கள் அறையில் இருக்க ராஜேஸ்வரியின் அறைக்கு ஒரு தயக்கத்துடன் வந்தார் தனபாக்கியம். வாங்க நீ உக்காருங்க என்ற ராஜேஸ்வரி அவர் அமர்ந்ததும் பேசத் தொடங்கினார். அண்ணி, ஹாசினிக்கு செய்ய வேண்டிய பெரிய கடமையை முடிச்சதும் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னதான் அவளோட மாப்பிள்ளைய அவளே இஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்தாலும் அவளோட கோபத்தையும் குணத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிற ஒருத்தனை தான் விரும்பி இருக்கா. மாப்பிள்ளைக்கு ரொம்ப பொறுமையான குணம். ஹாசினியோட குணத்துக்கு எப்படி ஒத்து போவாரோன்னு பயமா இருந்துச்சு. அவரோட பழகுனதும் தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. நாமளா தேடி இருந்தாலும் கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம்தான் இல்லையா என்றார் சந்தோஷத்துடன். ஆமா ராஜி, அதை பத்தி பேசலான்னு தான் நான் வந்தேன். இப்படி சொல்றேன்னு என்னை தப்பா நினச்சிக்க கூடாது. கவனிச்சு பார்த்தா உனக்கே புரியும் என்று பீடிகையுடன் அவர் நிறுத்த, என்ன சொல்ல போறீங்க? எதுவாக இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க என்றார் ராஜேஸ்வரி. அது நீ ப்ரெஷர் மாத்திரையை போட்டியா என்று சம்பந்தமில்லாமல் கேட்க, போட்டேன் அண்ணி, நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க என்றார் ராஜேஸ்வரி அவர் முகத்தையே நோக்கி கொண்டு. நம்ம ஹாசினிக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகியும் அவங்க 2 பேரும் சரியா பேசுறது கூட இல்லை. புதுசாக கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி, அதுவும் ஒருத்தர் விருப்பப்பட்டு கல்யாணம் கட்டிக்கிட்டா இப்படியா இருப்பாங்க என்று நிறுத்தியவர் தொடர்ந்தார். எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் மறைச்சிக்கிறதும் ஆளுக்கு ஒரு பக்கமாக சம்மந்தம் இல்லாதவங்க போல இருக்கிறதும் 2 பேருக்குள்ளேயும் ஒரு அந்யோன்யமே இல்லாதது போல தோணுது என்றவர் ராஜேஸ்வரியின் கலவரமான முகத்தை கண்டு நிறுத்தினார். அண்ணி, அப்படிலாம் சொல்லாதீங்க. என் பொண்ணு சந்தோஷமா வாழ்றத பார்க்கணும் தான் என் உடம்புல உயிரே ஒட்டிட்டு இருக்கு. நீங்க கேட்டு உங்க பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கலங்கிறதுக்காக இப்படிலாம் அபாண்டமா சொல்லாதீங்க. எனக்கு அப்படிலாம் தோணல என்றார் ராஜேஸ்வரி சற்று கோபத்துடன். அச்சச்சோ, அப்படிலாம் நினைக்காத ராஜி. உன் பொண்ணு எனக்கு மருமகளா வரலைங்கிறது எனக்கு வருத்தம் தான். இருந்தாலும் அவள் நம்ம வீட்டு பொண்ணு. அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். சின்னஞ்சிறுசுக விவரம் இல்லாமல் இப்படி நடந்துக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு பெரியவங்க நாம தானே பார்த்து சரி பண்ணணும். அதுக்கு தான் உன்கிட்ட சொன்னேன் என்றவரின் கண்ணில் பொய் தெரியவில்லை. காலையில் கூட அவங்க ரூமுக்கு போனப்ப ஆளுக்கு ஒரு பக்கமாக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சந்தேகம் எனக்கு மட்டும் இல்லை, என் மகனுக்கும் இருக்கு. கல்யாணம் ஆனதுலேருந்து நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கோம். உனக்கும் சந்தேகமாக இருந்தால் நீயும் அவங்கள கவனிச்சு பாரு, உனக்கே புரியும் என்றார் தனபாக்கியம். அவர் சொல்வதை கேட்டதும் ராஜேஸ்வரி யோசிக்க தொடங்க அவருக்கும் அதெல்லாம் சரியோ என்ற சந்தேகம் முளைவிடத் தொடங்கியது. இங்கே பாரு ராஜி, நீ எங்களை நம்ப வேணாம். அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறாங்கன்னு மட்டும் கவனி. நேற்று முதலிரவு ரூம்குள்ளே போகும்போது கூட ஹாசினியோட முகம் பார்க்கணுமே, அவ்வளோ கோபமாக இருந்துச்சு. நான் அவள் கையில் பால் சம்பை கொடுத்ததுக்கு கோபமாக வாங்கிட்டு போனான். நான் என்னடா இதுன்னு பார்த்துட்டு நிற்கும்போது சொம்ப உள்ள நங்குன்னு வச்ச சத்தம் வெளியே நிற்கிற எனக்கு கேட்டுச்சு. நான் என்னடா இது அதிசயம்னு நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம்தான் உள்ள ஏதோ கோபமாக பேசுகிற குரல் கேட்டுச்சு. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க முதலிரவு அறைக்குள்ள இப்படியா பேசுவாங்க என்று ராஜேஸ்வரியின் ப்ரெஷரை ஏற்றி கொண்டிருந்தார். தனபாக்கியம் பேச தொடங்கும் போதே அந்த பக்கமாய் வந்த வசீகரன் அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்க ஹாசினியை அழைத்து வந்து அவளையும் கேட்க வைத்தான். அதை கேட்டதும் அவளுக்கு தனபாக்கியத்தின் மீது கோபம் தாறுமாறாய் எகிற அன்னை என்ன நினைக்கப் போகிறாரோ என்ற யோசனையுடன் அவர்களின் அறைக்கு சென்று விட்டாள். அவளுக்கு பின்னால் வந்த வசீகரன், அவங்க பேசுறதை கேட்டீங்களா? அத்தையும் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் இந்த சந்தேகம் வந்துச்சுன்னா அவங்க தாங்குவாங்களா? அவங்க ஒரு ப்ரெஷர் பேஷண்ட் வேற என்று நிறுத்தினான். ஒரு நிமிடம் அமைதியாய் இருந்தவள், வசீகரன், அவங்களுக்கு அந்த சந்தேகம் வராமல் நாம தான் பார்த்துக்கணும். வாங்க, நாம மம்மி கிட்ட சொல்லிட்டு வெளியே கிளம்பலாம் என்றாள். அதை கேட்டதும் அவன் மனதுக்குள் சட்டென்று சாரல் அடிக்க அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், உன்னோட கதையை நான் எப்படி திரைக்கதை அமைச்சு இயக்கி நடிச்சு காட்டுறேன் மட்டும் பாரு, அப்படியே அசந்துடுவ என்று மனதுக்குள் சிரித்து கொண்டான். ஓகே பேபி, நான் ரெடி என்றான். அந்த அழைப்பை கேட்டு அவள் கண்களால் அவனை எரிக்க, அது இப்பவே அப்படி கூப்பிட்டு ட்ரையல் பார்த்தேன், நீங்க வாங்க என்று கதவை திறந்தான்.
அதே நேரத்தில் ராஜேஸ்வரியின் அறையிலிருந்து ஹாலுக்கு வந்து கொண்டிருந்தனர் ராஜேஸ்வரியும் தனபாக்கியமும். அதை கண்ட வசீகரன் சட்டென்று ஹாசினியின் கையை பிடித்து உள்ளே இழுத்து கண்ணை காட்டினான். அவன் ஏதோ செய்ய போகிறான் என்பது புரிந்தவள் அவன் செய்த செயலில் அப்படியே சிலையாகி நின்றாள். அவளது இடுப்பின் இரு பக்கமும் கை வைத்து சுவரோடு சேர்த்து நிறுத்தியவன் அவளது மேனியில் பட்டும் படாதவாறு மெல்ல அணைத்து அவளது காதின் அருகில் உள்ள கூந்தலை ஒதுக்கிவிட்டான். பேபி ப்ளீஸ் பேபி, ஒரே ஒரு கிஸ் என்றவன் சட்டென்று அவள் கன்னத்தில் ஒரு முத்தமிட்டு அப்போதுதான் பெரியவர்கள் வருவதை கவனித்தது போல் விலகி நிற்க அவன் மூச்சு காற்றும் முத்தமும் தந்த புதிய சுகத்தில் பிரம்மை பிடித்து அதிர்ந்து நின்றிருந்தாள் ஹாசினி. கதவு திறந்திருந்ததால் அதை கண்டுவிட்ட ராஜேஸ்வரி வெட்கத்துடன் அங்கிருந்து நகர்ந்துவிட தனபாக்கியமோ குழப்பத்துடன் மீண்டும் அவர்களை திரும்பி பார்த்து கொண்டே சென்றார். அவர் சென்றதும் ஹாசினியை திரும்பி பார்த்த வசீகரன் திடுக்கிட்டான். கோபத்தில் முகமெல்லாம் சிவந்திருக்க அவர்களின் முன்னால் அவனை திட்ட முடியாத அவஸ்தையில் கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு நின்றது. அவளுக்கு முத்தம் கொடுக்க வேண்டும் என்று அவனும் நினைக்கவில்லை. நெருக்கமாக நிற்பதை அவர்கள் பார்க்கட்டும் என்று நினைத்துதான் அப்படி செய்தான். அத்தனை நெருக்கத்தில் அவளது மேனியிலிருந்து வீசிய பிரத்யேகமான அவளது வாசனையும் வளவளவென்று இருந்த அவளது இடுப்பில் கை வைத்ததும் அவளது உடலின் சிலிர்ப்பு அவனது கரங்களுக்கு புரிய அவனுக்குள்ளும் ஆசைகள் குதியாட்டம் போட்டது. இரவு முழுவதும் அவளை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டே ஒன்றும் செய்ய முடியாமல் ஏங்கியதும் எல்லாம் சேர்ந்து அவனை அறியாமல் அவள் பளிங்கு கன்னத்தில் முத்தமிட்டு விட்டான். அவளது கண்ணில் கண்ணீரை கண்டு அதிர்ந்தவனின் மனது உண்மையிலேயே பதறியது. பேபி சாரி மனா, நான் சும்மா அவங்க பார்க்கட்டும் தான் என்று வார்த்தைகள் வராமல் தந்தி அடிக்க திணறினான். அவள் ஒன்றும் பேசாமல் அவனை வெளியே தள்ளி கதவை சாத்திவிட்டு உள்ளே சென்றாள். பாத்ரூமிற்கு சென்று முகம் கழுவி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு உடை மாற்றி வந்தாள். நீல நிற டெனிம் ஜீன்ஸும் ஒரு டிஷர்ட்டும் அணிந்து கழுத்திற்கு ஒரு சால்வையை கொடுத்திருந்தாள். வசீகரன் ராஜேஸ்வரியின் எதிரில் சோஃபாவில் அமர்ந்திருக்க அவனை ஓர கண்ணால் நோக்கியவள், மம்மி நாங்கள் கொஞ்சம் வெளியே நடந்துட்டு வர்றோம், வசீகரன் நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க என்றாள். வசீகரன் ராஜேஸ்வரியை நோக்க, போயிட்டு வாங்க மாப்பிள்ள, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே நல்லா தானே இருக்கு, இதுவே போதுமே என்றார். அவன் மஞ்சள் வண்ண டிஷர்ட்டும் ஜீன்ஸும் அணிந்திருந்தான். ராஜேஸ்வரி சொன்னதும் அப்படியே புறப்பட தயாரானவன் அவர்கள் அறைக்கு சென்று அலைபேசியை மட்டும் எடுத்து வந்தான். நான் ரெடி, கிளம்பலாமா பேபி என்று புன்னகையுடன் ஹாசினியை நோக்க அந்த அழைப்பை கேட்ட ராஜேஸ்வரியும் தனபாக்கியமும் ஒருவரையொருவர் நோக்கி கொண்டனர். அதை ஹாசினியும் கவனிக்க தவறவில்லை. அவளது கையை யதார்த்தமாய் பிடிப்பது போல் அவனது கையோடு கோர்த்து கொண்ட வசீகரன் அவளிடம் ஏதோ சிரித்து கொண்டே பேசுவது போல காதருகில் கிசுகிசுத்து நடக்க அதற்கு சத்தமாய் சிரித்தாள் ஹாசினி. அதை கண்டதும் மனதில் இருந்த சஞ்சலம் நீங்க சந்தோஷமாய் புன்னகைத்தார் ராஜேஸ்வரி. அவரது சிரிப்பை கண்ட தனபாக்கியம், 2 பேரும் நமக்கு முன்னால் அப்படி நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்களோ, எதுக்கும் பாஸ்கர் கிட்ட சொல்லி அவங்க வெளியே எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்க சொல்லணும் என்றார். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சின்னஞ்சிறுசுக கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க, அதையெல்லாம் வேவு பார்க்கறது அசிங்கம் என்றார் ராஜேஸ்வரி. இல்லை ராஜி, வெளியே தானே போகிறாங்க, அப்படி என்ன நெருக்கமாக இருக்க போகிறாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நம்ம பாஸ்கரை கவனிக்க சொல்லலாம், நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, அதுக்காக கொஞ்சம் வேவு பார்த்தாலும் தப்பு இல்லை என்றார் அவர். மீண்டும் மனதில் ஒரு குழப்பம் நிறைய ராஜேஸ்வரியும் சம்மதமாய் தலையாட்டினார். உடனே பக்கத்தில் கடைக்கு போயிருந்த பாஸ்கரை அலைபேசியில் அழைத்து விஷயத்தை கூறினார் தனபாக்கியம். அவனும் அவர்களை பின்தொடர்வதாய் ஒத்துக்கொண்டான். அவர்களின் ரிசார்ட்டுக்கு அருகிலேயே அந்த கடை இருந்ததால் அதை தாண்டித்தான் இருவரும் செல்ல வேண்டும். குளிருக்கு இதமாய் ஒரு சிகரெட்டை எடுத்து பத்த வைத்து கொண்ட பாஸ்கர் அதை ஊதிக்கொண்டே அவர்களுக்காய் காத்திருந்தான். அது முடியும் தருவாயில் அவர்கள் இருவரும் நடந்து வருவது தெரிய மறைவாய் திரும்பி நின்று கொண்டான். வசீகரன் ஒரு கையை பேண்ட் பாக்கெட்டில் வைத்து மறு கையால் அலைபேசியை காதுக்கு கொடுத்து யாரோடோ பேசி சிரித்து கொண்டு நடக்க ஹாசினி மார்புக்கு குறுக்கே கையை கொடுத்து இயற்கையை ரசித்து கொண்டே நடந்தாள். சிறிது நேரத்தில் அவளது போலீஸ் மூளைக்கு யாரோ அவர்களை கவனிப்பது போல தோன்ற சுற்றியும் பார்வையை ஓட்டினாள். யாரையும் காணாமல் அவள் பாட்டில் நடக்க தொடங்க அலைபேசியை அணைத்துவிட்டு வசீகரன் அவளிடம் ஏதோ பேசுவதற்கு வந்தான். அவள் அவனை முறைத்துவிட்டு, இங்கே பாருங்க வசீகரன், இனிமேல் வீட்டில் நடந்தது மாதிரி எங்கேயாச்சும் பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், பார்த்து நடந்துக்கோங்க என்று மிரட்டி விட்டு நடக்க அதை பாஸ்கர் பார்த்து விட்டான்.
அமைதியாய் மனதுக்குள் சிரித்து கொண்டே வசீகரன் அவளை தொடர அவனுக்கும் யாரோ பின்தொடர்வது போல தோன்றியது. ஒரு இடத்தில் சாதாரணமாய் நின்று பார்வையை ஓடவிட்டவன் சட்டென்று மரத்துக்கு பின்னால் மறைந்த பாஸ்கரை கண்டுவிட்டான். பேபி, அவனது அழைப்பை கேட்ட ஹாசினி முறைக்க, சாரி, அந்த மரத்துக்கு பின்னால மெல்ல திரும்பி பாருங்க, அந்த பாஸ்கர் நம்ம வேவு பார்க்க வந்திருக்கான் என்றான் மெல்லிய குரலில். அதை கேட்ட ஹாசினி சாதாரணமாய் பார்ப்பது போல் மெல்ல திரும்பி பார்க்க மரத்துக்கு பின்னால் ஒளிந்திருந்த பாஸ்கரின் கழுத்தில் இருந்த சால்வை காற்றில் ஆடிக்கொண்டிருப்பது தெரிந்தது. வசீகரன், அந்த பாஸ்கர் தான் நம்மளை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர்றான் போல இருக்கு. இப்போ என்ன பண்றது என்றாள். நாம கை கோத்து ஜாலியா பேசிட்டே நடந்தா அவனுக்கு டவுட் வராது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்றவன் அவள் கையை கோர்த்து கொண்டு நடக்க தொடங்கினான். அவனது கைகளில் இருந்த கதகதப்பு குளிருக்கு இதமாய் அவள் உடம்பில் பாய அவள் ஒருவித அவஸ்தையை உணர்ந்தாள். அவளது உடல் நரம்புகள் அந்த ஸ்பரிசத்தில் சிலிர்க்க அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவனிடம் கையை உருவ முயன்றாள். என்ன பேபி, இதெல்லாம் நடிப்பு தானே, இதுக்கு போய் இப்படி கூச்சப்படுறீங்க என்றவன் மனதுக்குள் சிரித்து கொண்டே அவளது முழங்கையை தன் முழங்கையுடன் சேர்த்து கோர்த்து கொண்டு, அங்க ஒரு பூங்கா இருக்கு, அங்க போலாம் என்று அவளை இழுத்து கொண்டு நடந்தான். அவள் கூச்சத்தில் நெளிவதைக் கண்டு அவன் மனம் அதை ரசித்து கொண்டிருந்தது. பூங்காவில் நுழைந்தவர்கள் மெல்ல திரும்பி பார்க்க பாஸ்கர் ஒரு ஓரத்தில் ஒளிந்து நிற்பது தெரிந்தது. அதை கண்டதும் வசீகரனின் மனது சந்தோஷத்தில் துள்ளியது. பணத்தை காட்டி என்னை நடிக்க வைக்க நினைச்சேல, ஏண்டா இப்படி ஒரு விஷயத்த பண்ணோம்னு நீ நல்லா தவிக்கணுண்டி என்று மனதுக்குள் கருவி கொண்டவன் ஒரு பெஞ்சில் அமர்ந்தான். அவனுக்கு சற்று தள்ளி ஹாசினியும் அமர்ந்தாள். என்ன பேபி, இவ்வளோ தள்ளி போய் உக்காந்துருக்கீங்க? அந்த பாஸ்கர் வேற நம்ம என்ன பண்றோம்னு பார்த்துட்டே இருக்கான், கொஞ்சம் பக்கமா நெருங்கி உட்காருங்க என்றான். அதெல்லாம் என்னால் முடியாது, இந்த நெருக்கம் போதும் என்றாள் அவள் எரிச்சலுடன். ஏங்க, ஒரு விஷயம் பண்ணா அதை சரியா பண்ணணுமா இல்லையா? ப்ளீஸ் பேபி, எனக்கு கொடுத்த வேலையை என்னை சரியா பார்க்க விடுங்க என்றவன், சரி நீங்க அப்படியே உட்காருங்க, நான் உங்க மடியில படுத்துக்கிறேன் என்று கூறிக்கொண்டே அவள் மடியில் படுத்து விட்டான். அதை சற்றும் எதிர்பார்க்காத ஹாசினி தவித்து போனாள். வசீகரன், என்ன இது, மரியாதையா எந்திரிங்க, உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்குறீங்களா? இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்று அவள் சிரித்து கொண்டே வார்த்தையை கடித்து துப்ப அதற்கெல்லாம் அசருவானா நமது இயக்குனர் நாயகன். என்ன நீங்க என்னை புருஷனா நடிக்கணும்னு சொன்னீங்க, இப்போ புருஷனா நடிக்க வேண்டாம்னு தடுக்கிறீங்க. வாங்கின காசுக்கே நீ வேலை செய்ய விடுங்க. ஒரு புருஷன் இப்படிலாம் தானே பண்ணுவான். அந்த பாஸ்கர் போய் நம்மளை பற்றி உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் அவங்களுக்கு பிபி தான் அதிகமாகும். உங்களுக்கு அது ஓகேன்னா நான் எந்திரிச்சுக்கிறேன் என்றான். அதை கேட்டதும் சற்று சமாதானமானவள், படுத்து தொலைங்க என்றாள் பல்லை கடித்து கொண்டு. அவளது மடியில் சுகமாய் படுத்துக்கொண்டு கண்ணை மூடி அந்த நிமிடத்தை அனுபவித்தான். மனதுக்குள் அந்த பாடல் வரிகள் ஓடிக்கொண்டிருந்தன. இந்த நிமிடம் இந்த நிமிடம் இப்படியே உரையாதா, இந்த நெருக்கம் இப்படியே தொடராதா. சுற்றிலும் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்த பூச்செடிகளும் பசுமையாய் கண்ணை நிறைத்த மரங்களும் தராத நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எப்போதும் சிடுசிடுவென்று முகத்தை வைத்து கொண்டு அவனை கேலி செய்து கொண்டிருக்கும் அவளது மடியில் உணர்ந்தான். அந்த நிமிடத்தில் சொர்க்கம் எதுவென்று புரிந்து கொண்டான். இந்த மடி என் ஆயுள் முழுசும் எனக்கு கிடைக்க நிச்சயம் நான் போராடுவேன் என நினைத்து கொண்டவன் எங்கோ பார்த்து கொண்டு கை கட்டி சிவனே என்று அமர்ந்திருந்தவளை கண்டு சிரிப்பு வர, என்ன பேபி இப்படி கை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க? எத்தனை படம் பார்த்துருப்பீங்க, புருஷனை மடியில் படுக்க வச்சுட்டு இப்படி தான் உட்காந்துருப்பாங்களா என்றவன் அவளது ஒரு கையை எடுத்து அவன் நெஞ்சில் வைத்து கொண்டான். அவளது கையின் மேல் அவனது கையை வைத்து பிடித்திருக்க அதை உருவிக்கொள்ள முயன்றாள் அவள். வெகு நெருக்கமான அவனது ஆண்மை நிறைந்த முகமும் அவன் முகத்தில் இருந்து வந்த ஆஃப்டர் ஷேவிங் லோஷன் மனமும் அவளை கிறங்கடிக்க அந்த புதுவிதமான உணர்வில் திக்குமுக்காடி போனவளின் விரலை பிடித்து விளையாடி கொண்டிருந்தான் வசீகரன். ஐயோ, என்ன அவஸ்தை அது, இங்கே வந்திருக்கவே கூடாதோ, இவன் இப்படி படுத்துறானே, ஒரு வருஷம் எப்படி வந்துட்ட நான் சமாளிக்க போறேனே தெரில, அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும், கடவுளே எனக்கு ஒன்றும் புரியல என மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள் அவள். அவளது புலம்பல் அந்த கடவுளுக்கு கேட்டதோ என்னவோ. கேட்டுக்கு வெளியே திரும்பி சென்ற பாஸ்கரை கண்டதும் மனதுக்குள் ஒரு விடுதலை உணர்வு தோன்ற வசீகரனின் தலையை தள்ளிவிட்டு எழுந்து நின்றாள்.
அவள் செயலில் திகைத்தவன், என்ன பேபி, பாஸ்கர் பார்த்தா என்று பேசிக்கொண்டே எழுந்தவனை நோக்கி கையால் வாயை பொத்தி காண்பித்தவள், அவன் போயிட்டான், போது நடிச்சது என்றாள் எரிச்சலுடன். அவன் மனதில் சட்டென்று ஒரு ஏமாற்றம் தோன்ற, சரி போலாமா என்று எழுந்தான். அதை கேட்க அவள் அங்கே இருந்தால்தானே. அவளது மனம் அவனது நெருக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த புதுவித உணர்வில் தவிக்க அதை மாற்ற எண்ணியவள் நடந்து கொண்டிருந்தாள். அவளது மனதுக்குள் லேசாய் ஒரு குற்ற உணர்வு வந்திருக்க யோசித்து கொண்டே நடந்து கொண்டிருந்தாள். கல்யாணம் என்பது இருவர் சம்பந்தப்பட்ட விஷயமாய்த்தான் அவள் நினைத்திருந்தாள். அதில் சம்பந்தப்பட்ட இருவரின் குடும்பமும் உற்றம் சுற்றம் என பல சங்கிலிகள் தொடர்ந்திருக்கும் என்பதை அவள் யோசிக்கவில்லை. 1 வருஷம் முடிஞ்சு அவனை நான் வேணாம்னு சொன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க? அதுக்கு சம்மதிப்பாங்களா? அதுவரை நான் இப்படியேவா நடிக்கணும்? அவசரப்பட்டு இப்படி செஞ்சது தப்போ என சிந்தித்து கொண்டே நடந்தவள் அங்கே ஒரு அழகான குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டே பூக்களின் அருகில் தனியாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அதன் அருகில் சென்றாள். ஹாய் பேபி, யார் கூட வந்தீங்க? இங்கே தனியா என்ன பண்றீங்க என்று அதன் தலைமுடியை மெல்ல கலைத்து விட்டாள். அது சட்டென்று திரும்பவும் அதன் கையில் இருந்த ஐஸ்கிரீம் கீழே விழுந்துவிட அது அழத் தொடங்கியது. அச்சச்சோ, ஐஸ்கிரீம் கீழே விழுந்துடுச்சா? சரி அழாதீங்க, வேற வாங்கிக்கலாம். உங்க அப்பா அம்மா எங்க என்று பார்வையை ஓடவிட்டாள். சற்று மறைவாக அமர்ந்திருந்த குழந்தையின் பெற்றோர் இருவரும் அழுகை குரல் கேட்டு எழுந்து ஓடி வந்தனர். என்னாச்சு செல்லம் என்று பதறிக்கொண்டு வந்தவளுக்கு 25 வயது இருக்கலாம். அழகாய் செழுமையாய் இருந்தாள். குழந்தை கையில இருந்த ஐஸ்கிரீம் கீழே விழுந்துருச்சு, அதுதான் என்று காரணம் சொன்ன ஹாசினி அதன் தந்தையின் கன்னத்தில் பளிச்சென்று தெரிந்த லிப்ஸ்டிக்கின் அடையாளம் கண்டு கூசினாள். குழந்தை அருகில் இல்லாத தைரியத்தில் இருவரும் நெருக்கமாய் இருந்திருப்பார்கள் என்று தோன்றியது. அதற்குள் வசீகரன் அங்கே வந்திருந்தான். சார் என்றவன் அந்த புதியவனின் கன்னத்தை காட்ட அவன் புரிந்து கொண்டு அவசரமாய் டவலை எடுத்து துடைத்து கொண்டான். அதை கண்ட அந்த பெண்ணும் நெளிந்தாள். இவளை என் தங்கச்சி தான் வச்சிருந்தா, தனியா விட்டுட்டு எங்க போனா என்று கேட்டுக்கொண்டே, அல்லாதடா செல்லம், மம்மி உனக்கு வேற ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன் என்றவள் இரு கையிலும் ஐஸ்கிரீமுடன் வந்து கொண்டிருந்த அவள் தங்கையை கண்டதும் முறைத்தாள். திவ்யா, குழந்தைய தனியா விட்டுட்டு எங்க போன? நீ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தனியா விட்டுட்டு போயிட்ட. ஐஸ்கிரீம் கீழே விழுந்ததும் அவள் அழுதுட்டு நிக்கிறா பாரு என்று கடிந்து கொண்டாள். அக்கா இரு, அவளுக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இங்கே உட்கார வச்சுட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்க போனேன், அதுக்குள்ள அழ தொடங்கிட்டாளா என்றவள் குழந்தையிடம் ஒரு ஐஸ்கிரீமை கொடுத்து கொண்டே பக்கத்தில் நின்ற புதியவர்களை கவனித்தாள். ஹே வசி, மை டியர் ட்ரீம் பாய், நீங்களா? ஹவ் ஆர் யூ மேன் என்றவள் உற்சாகத்துடன் அவனிடம் கை குலுக்குவதற்காய் கை நீட்டினாள். அவன் யோசனையுடன் அவளிடம் கை குலுக்க அதை பார்த்து கொண்டிருந்த ஹாசினின் கண் காது மூக்கிலெல்லாம் புகை பறந்தது. அவள் யாரென்று நினைவு வந்த வசீகரன், ஹே திவ்யா, அப்பா நல்லா இருக்காரா? நீங்க என்ன இங்க என்று கடலை போட தொடங்க, ரிலாக்ஸ் சொல்றேன். அக்கா, இந்தா உன் பேபியை நீயே பார்த்துக்கோ, இந்த ஐஸ்கிரீமையும் வச்சுக்கோ. எனக்கு கடலை போட ஆள் கிடைச்சாச்சுப்பா, நான் போறேன் என்றவள், வாங்க அந்த ஐஸ்கிரீம் பார்லரில் உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசுவோம் என்று வசீகரனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தாள். அங்கேயே நின்று கொண்டிருந்த ஹாசினியின் முகத்தை திரும்பி பார்த்த வசீகரன் ஒரு நிமிடம் திகைத்து போனான். மனதில் உள்ளதை அப்படியே அப்பட்டமாக பிரதிபலித்தது முகம். அவளது பொருளை யாரோ தட்டி பறித்து கொண்டு போவது போல் ஒரு ஏமாற்ற உணர்வை காட்டியது. அவன் ஏதோ ஒரு பெண்ணிடம் பேசினால் அவளுக்கு ஏன் அப்படி தோன்ற வேண்டும் என்று அவள் யோசிக்கவில்லை. ஆனால் வசீகரன் யோசித்தான். அவளை மேலும் சீண்டி பார்க்க நினைத்தவன், பேபி வாங்க என்று அவளையும் இழுத்து கொண்டு ஐஸ்கிரீம் பார்லருக்குள் நுழைந்தான். வசீகரன் முதலில் அமர்ந்ததும் அவன் அருகில் வேகமாக சென்று திவ்யா அமர்ந்து கொள்ள ஹாசினியின் முகத்தில் அப்பட்டமாய் ஏமாற்றம் தெரிந்தது. அதை கண்டு மனதுக்குள் ரசித்து கொண்ட வசீகரன் அவளை இன்னும் சீண்டிவிட முடிவு செய்தான். வேறு வழி இல்லாமல் ஹாசினி அவர்களுக்கு எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். வசி, இவங்க யாரு, சொல்லவே இல்லை என்றாள் திவ்யா அவன் தோளில் கை வைத்து கொண்டே. இவங்க தான் என் ஒய்ஃப் ஹாசினி என்று அவளை திவ்யாவுக்கு அறிமுகப்படுத்த ஹாசினி அமைதியாய் அமர்ந்திருந்தாள். ஓ, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா மேன்? நான் ஒரு அன்லக்கி, உன்னை போல மில்கி பாய் ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டேனே என்று நெஞ்சில் கை வைத்து ஃபீல் பண்ணினாள் அவள்.
அதை கண்டு ஹாசினியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தது. பேபி, இவங்க டைரக்டர் முத்துராமோட பொண்ணு. அவர் எனக்கு ரொம்ப பழக்கம். ஒரு சினிமாவில் என்ன ஹீரோவை நடிக்க கேட்டிருந்தாரு. நான் இயக்குனர் வாய்ப்புக்காக காத்திருந்தேன். அதனால அதை பண்ண முடியாம போச்சு. அப்புறம் அப்பா இறந்ததுனால அந்த ஃபீல்டுக்கு நான் ட்ரை பண்ணாம அப்படியே நின்றுச்சு என்றான் அவன். ஓ என்று மட்டும் கேட்டுக்கொண்டவளின் கண்கள் திவ்யாவை அளவிட்டு கொண்டிருந்தது. டைட்டாய் ஒரு ஜீன்ஸ் அணிந்து லூசாய் ஒரு குர்த்தி அணிந்திருந்தாள். அது முன்கழுத்து பகுதியில் அபாரமான பள்ளமாய் வெட்டுப்பட்டிருக்க அவளது செழுமையான உடல் பகுதிகள் சற்று தாராளமாகவே தெரிந்தன. வசி, இங்கேதான் கொஞ்ச நாளா அப்பா படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்பாவோட ஃபிலிம் யூனிட் கூட நாங்களும் கிளம்பி வந்து டேரா போட்டிருக்கோம். எப்பவும் பார்க்குற ஷூட்டிங் தானே, இன்னைக்கு ஒரு சேஞ்சாக இருக்கட்டும்னு இங்கே பார்க்குக்கு வந்தோம். வந்த இடத்துல உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்ன மேனும் ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப மாறி இருக்கு என்றால் அவன் தலையை கலைத்து கொண்டே. ஆமாம், நான் இப்போ போலீஸில் ஜாயின் பண்ணிட்டேன் என்று அவன் கூறியதும், ஓ போலீஸ்மேன், சிங்கம் சூர்யா போல கலக்க போறியா என்று அவள் சிரித்ததும் ஹாசினியின் மனதுக்குள் அவளை கிழித்து போடும் அளவுக்கு கோபம் வந்தது. இவனே ஒரு தொடநடுங்கி போலீஸு, இவன் சிங்கம் சூர்யா போல கலக்க போறானா என்று அவனை கேலியாய் பார்க்க அவள் ஏதும் கூறிவிடுவாளோ என்று யோசித்த வசீகரன் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்வதற்காக பேரரை அழைத்தான். எனக்கு வேணாம், இந்த குளிரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடியாமல் ஆயிடப்போகுது, நீங்களும் சாப்பிடாதீங்க என புரிந்தாள். அவனை சாப்பிடக்கூடாது என்று தடுக்கும் உரிமை தனக்கு எப்படி வந்தது என்று ஹாசினி யோசிக்கவில்லை. ஆனால் அவள் சொன்னதில் இருந்த அக்கறையை நினைத்து மனதுக்குள் ரசித்து கொண்டான் வசீகரன். வசி, பரவாயில்லையே, உங்கள் ஒய்ஃப் உங்கள் மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க. நீங்களும் லக்கி தான். உங்கள் 2 பேருக்கும் செம பொருத்தமாக இருக்கு. மேட் ஃபார் ஈச் அதர் மேன். வாழ்த்துக்கள் என்றவள், நீங்கள் 2 பேரும் சாப்பிடாம வேடிக்கை பாருங்க, நான் சாப்பிட்றேன்ப்பா என்று அவளுக்கு பிடித்த ஃப்ளேவரை கொண்டு வர பணித்தாள் பேரரிடம். அதுவரை திவ்யாவின் மேல் புகைந்து கொண்டிருந்த கோபம் அவள் சொன்ன வார்த்தையில் தணிந்து போக தன்னை அறியாமல் வந்த வார்த்தைகளை ரசித்து கொண்டிருந்தாள் ஹாசினி. வசீகரன் மனையாளின் முகத்தை பார்த்து கொண்டிருக்க அவனை ஏறிட்டவளின் விழிகள் ஒரு நொடி அவன் கண்களில் கலந்து வேறுபுறம் நோக்கியது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆடியோ நாவல்ஸ் கேட்க விரும்புகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் வர வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்க காத்திருக்கும் நான் ஆர்ஜே ரதி.